ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நல்லா நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூடயே 4 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் நல்லா உரிச்சிட்டு அந்த தேங்காயோடையே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயோடையே மசாலா பொடியும் போட்டு அரைச்சிடுவேன். அப்போ தான் நமக்கு நல்லா கிரேவி திக்காக நல்லா நைஸாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் வத்த பொடிக்கு 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா நைஸாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். தேங்காய் மசால் பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் நல்லா போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அந்த புளி கரைசலையும் ஊற்றிட்டு, தேவையான அளவு தண்ணியும் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. குழம்பு நமக்கு நல்லா கொதிக்கும் போதே ஒரு சின்ன சைஸில் இஞ்சியை நல்லா துருவி போட்டுக்கோங்க. நாங்கள் எப்போவுமே இஞ்சி சேர்த்துக்குவேன். அதோடய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா குழம்பு நல்லா திக்கான உடனே இந்த மீனையும் நம்ம கழுவி வச்சுக்கிற மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துருங்க. ஒன்று ஒன்றா நல்லா பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சு. சூப்பரான குழம்பு ரெடி. இப்போ நான் மீன் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் சேர்க்கலை. வெறும் வீட்டில் அரைச்ச வத்தப்பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் தயிர், உப்பு, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதை மட்டுமே போட்டு நல்லா மீனில் தடவிட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு வறுவல் 2மே